எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அரைச்சி வச்ச சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயிலங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நான் இல்லைன்னு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 4 வரமிளகா, கொஞ்சமாக புளி, 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறக்கும்போது தேங்காய் போட்டுக்கோங்க. இன்றைக்கி காய் பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் நைட்டே ஊற வச்ச சுண்டல் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காயையும் போட்டுக்கோங்க. இது வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம விசில் விடுறதுனால. சுண்டலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காய் மூழ்கிற அளவில் தண்ணி ஊற்றி 4 விசில் விடுங்க. சுண்டல் காய் எல்லாமே வெந்திருக்குங்க. அது இறக்குனதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா ஈஸியான சுண்டல் குழம்பு ரெடிங்க.